உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். இன்று சப்தமி திதி, மரணயோகம், திருவோண நட்சத்திரம், நடேசர் அபிஷேக தினம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பக்தி, ரிஷபம் பயம், மிதுனம் பரிசு, கடகம் தேர்ச்சி, சிம்மம் இரக்கம், கன்னி பெருமை, துலாம் லாபம், விருச்சிகம் அமைதி, தனுசு கவனம், மகரம் சுகம், கும்பம் ஆர்வம், மீனம் இழப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நடேசர் அபிஷேகம். இன்றைக்கு நடேசர் அபிஷேகம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நடேசர் அபிஷேகம் இன்றைக்கு. ஒரு வருஷத்தில் 6 நடேசர் அபிஷேகங்கள் இருக்கின்றன என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வருஷத்தில் 6 நடேசர் அபிஷேகங்கள் இருக்கின்றன. அந்த 6 நடேசர் அபிஷேகத்தில் 3 திதிகள், 3 நட்சத்திரங்கள், 6 1 2 3 திதிகளில் நடேசர் அபிஷேகம் நடக்கும். 3 நட்சத்திரங்களில் நடேசர் அபிஷேகம் நடக்கும். உங்களுக்கு தெரியும், நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரம் இருக்குது. அதில் 3 நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட மாதத்தில் வந்தால் நடேசர் அபிஷேகம். அது மாதிரி 15 திதிகள் இருக்குது. அதில் 3 திதிகள் குறிப்பிட்ட மாதத்தில் வந்தால் நடேசர் அபிஷேகம். ஒரு வருடத்தில் 6 முறை நடேசர் அபிஷேகம் நடக்கும். இந்த தினங்களில் இறைவனை தரிசனம் செய்வது கோடி 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 பல கோடி புண்ணியங்களை தரும் என்பது ஐதீகம். இந்த நடேசர் அபிஷேகங்கள் நடக்கக்கூடிய தினத்தில் 3 நடேசர் அபிஷேகம் மாலை பொழுதிலும், 3 நடேசர் அபிஷேகம் அதிகாலை பொழுதிலும் நடக்கும். இந்த 6 நடேசர் அபிஷேகத்தையும் தொடர்ந்து ஒருவர் தரிசித்து வந்தால், தரிசனம் பார்த்து வந்தால், நடேசர் அபிஷேக தினத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டு வந்தால் கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நாங்கள் எல்லாரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள். அந்த இந்து மதத்திலையும் சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சைவ சமயத்தை முழு முதல் கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள், சிவபெருமானை முழு முதல் கடவுளாக, எங்களுடைய தலைவராக, கடவுளாக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். சிவபெருமானுக்கு 64 முகூர்த்தங்கள் உண்டு, 64 மூர்த்திகள்.
அதில் முக்கியமானது நடேசர். சிவபெருமான் என்றாலே நடேசர் தான். அவர் காலை தூக்கி நர்த்தனம் ஆடுவதனால்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று விஞ்ஞானம் சொல்லுது. பெரிய விஞ்ஞானிகள் கூட சிதம்பரம் கோயிலை பார்த்து அதிசயித்து நின்றார்கள். அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் வெளிக்கிட்டனம் உலகத்தினுடைய மத்திய புள்ளி மேக்னெட்டிக் வே எங்கே இருக்குது, அதாவது மத்திய புள்ளி எங்கே இருக்குது என்று வெளிக்கிட்டனம். தேட உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக முடிவெடுத்தார்கள் உலகத்தின் மத்திய புள்ளி இந்தியாவில் இருக்கின்றது என்று. இந்தியாவில் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரத்தில் எங்கே இருக்குது? சிதம்பரத்தில் நடேசர் கோவிலில் நடேசர் எந்த இடத்துல தன்னுடைய பாதத்தை ஊன்றி நடனமாடுகின்றாரோ அந்த இடம்தான் பூமியின் மத்திய புள்ளி என்று விஞ்ஞானிகள் முடிவெடுத்தார்கள். அப்போ இவ்வளவு விசேஷம்னு பாருங்க. நடேசரனுடைய ஆனந்த எங்களுடைய சாத்திரங்கள் என்ன சொல்லுதுண்டா, புராணங்கள் நடேசரனுடைய ஆனந்த தாண்டவத்தினால்தான் இந்த உலகங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவினேன். சரி, இப்போ எப்போ 6 நடேசர் அபிஷேகம் என்றா, முதலாவது சித்திரை. இந்த மாதம் இன்றைக்கு சித்திரை மாதமும் திருவோண நட்சத்திரம் இன்றைக்கு சித்திரை மாதமும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அன்றைக்கு ஒரு நடேசர் அபிஷேகம். ஆனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அன்றைக்கு ஒரு நடேசர் அபிஷேகம். ஆவணி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தசி திதி அன்றைக்கு ஒரு நடேசர் அபிஷேகம். புரட்டாதி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தசி திதி அன்றைக்கு ஒரு நடேசர் அபிஷேகம். மார்கழி மாதத்தில் திருவாதிரை, நாங்கள் சொல்லுவோம் திருவம்பாவை, அதிகாலையில் திருவம்பாவை 10 நாள் முடிவில் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் நடேசர் அபிஷேகம். மாசி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தசி திதி மாலையில் நடேசர் அபிஷேகம். 6 நடேசர் அபிஷேகத்தை சொல்லிட்டேன். சித்திர மாதம் திருவோண நட்சத்திரம் வந்தா நடேசர் அபிஷேகம். ஆனி மாதத்தில் உத்திரம், அதான் ஆனி உத்திரம்னு சொல்லுவோம், அது நடேசர் அபிஷேகம். ஆவணி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தசி நடேசர் அபிஷேகம். புரட்டாதி மாத வளர்புறை சதுர்த்தசி நடேசர் அபிஷேகம். மார்கழி திருவாதிரை களிகின்றி சாப்பிட்றது, மார்கழி மாதம் திருவாதிரை அதிகாலை நடேசர் அபிஷேகம். மாசி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தசி மாலை நடேசர் அபிஷேகம். இந்த 6 காலம் நடேசர் அபிஷேகம். அது என்னையா கணக்கு 6 என்று கேட்டிங்களா இருந்தால், உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ஆலயங்களில் 6 நேரம் பூஜை நடக்கும். 6 கால பூஜை என்று பேர். காலையில் ஒரு பூஜை, பகல் ஒரு பூஜை, நண்பகல் ஒரு பூஜை, மாலை ஒரு பூஜை, சாயந்தரம் ஒரு பூஜை, இரவில் அர்த்தசாம பூஜை. இந்த மாதிரி 6 கால பூஜைகள் ஆலயங்களில் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். பெரிய ஆலயங்கள், சில ஆலயங்களில் 3 நேரம் பூஜை, சில ஆலயங்களில் 2 நேரம் பூஜை, பல ஆலயங்களில் 6 கால பூஜை. பெரிய பெரிய சிவன் கோயிலெல்லாம் 6 காலம் பூஜை நடக்கும். இது மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு நாள், தேவர்களுக்கு ஒரு வருஷம் என்று நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 கால பூஜை செய்கிற மாதிரி தேவர்கள் 6 கால பூஜை செய்வது தான் இந்த நடேசர் அபிஷேகம். தேவர்களுக்கு ஒரு வருஷம், ஒரு வருஷத்தில் அவர்கள் 6 கால பூஜை செய்வது தான் எங்களுக்கு ஒரு வருஷமாக வந்திருக்குது இந்த 6 கால பூஜை நடேசர் அபிஷேகம். அதாவது எங்களுக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். மாறி சொல்லிட்டேன், எங்களுக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். அவையில் ஒரு நாளையில் 6 கால பூஜை செய்கிறது தான் எங்களுக்கு ஒரு வருஷத்தில் 6 கால பூஜையாக வந்திருக்கின்றது. நம்மளுடைய கோயில்களில் 6 கால பூஜை நம்ம தினசரி செய்கிறோம். அதே மாதிரி தேவர்கள் செய்யக்கூடிய ஒரு நாளையில் செய்ய 6 கால பூஜை தான் ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு வந்திருக்கு. நடேசர் என்பது அற்புதமான தோற்றம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம், ஊழி தாண்டவம்னு இருக்குது. ஒவ்வொரு தாண்டவங்கள் நடேசர் ஆடுறாரு. அதில் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் தான் மூலஸ்தானத்தில் நடேசர் கோயில் இருக்குது. சிதம்பரம் ஆகாய தத்துவம், பஞ்சபூதங்கள்னு நாங்கள் சொல்லுகிறோம். இந்த பஞ்சபூதங்களில்
ஒவ்வொரு தத்துவத்திற்கு ஒவ்வொரு கோயில். திருவண்ணாமலை அது அக்னி தத்துவத்தை கொண்ட கோயில். அதே மாதிரி திருவானைக்காவல் திருச்சியில் இருக்குது, நீர் தத்துவத்தை கொண்ட கோயில். அது மாதிரி சிதம்பரம் ஆகாய தத்துவத்தை கொண்ட கோயில். சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவோம். அந்த சிதம்பரம் கோயில் மனிதர்களுடைய உருவ அமைப்பை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டது சிதம்பரம் கோயில். அந்த சிதம்பரம் கோயிலில் சிதம்பர ரகசியம் ஒரு இடத்தை திரை போட்டு மறைச்சி வச்சிருப்பினோம். அங்கே வில்வம், தங்கத்தினால் செய்யப்பட்ட வில்வம் இலை மாலை மட்டும் இருக்குமே தவிர உள்ளுக்கு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வெற்று வெளி, அதுதான் சிதம்பர ரகசியம். வெளி என்பது என்னத்தை குறிக்கின்றது? ஆகாயத்தை குறிக்கின்றது. ஆகாயத்துக்குண்டான வெளி சிதம்பரம் தான் சிதம்பர ரகசியம். சிதம்பரம் கோயில் அமைந்துள்ள இடமே பூமியின் மத்திய பாகம். முழு பூமியையும் மத்திய பாகம் எதுன்னு அளந்து போயிட்ட விஞ்ஞானிகள் அதிசயித்த மாதிரி இருக்குது. அமெரிக்காவிலையும் பிரான்சிலையும் விஞ்ஞான ஆராய்ச்சி கூடத்தில் நடேசர் சிலையை ஸ்தாபித்து வைத்திருக்கின்றார்கள். நடேசரை பார்த்து வெள்ளைக்காரர்கள் விஞ்ஞானிகள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த என்ன நடேசர் ஐந்தொழில் தத்துவம், காத்தல், அழித்தல், மறைதல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் நடேசர் செய்து வருகின்றார். 5 தொழில் இதை நடேசர் தன்னுடைய தாண்டவத்தில் செய்கிறார். 33 கோடி தேவர்களும் இந்த 6 காலம் நடேசர் அபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்தில் நடேசரை தொழுவார்கள். ஆணவத்தை அடக்கி ஆனந்த தாண்டவம் நடேசர் ஆடுகின்றார் என்பது பொருள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.